பார்த்தா பயமா இருக்கு. இதுவே நம்மள சாப்பிட்ரும் போல இருக்கே. எங்களுக்கு தெரியும் காளியா. முதல்ல நீங்க இந்த காட்டுல எப்படி இருக்கணுங்கிறத நான் கத்து தரேன். இதோ இங்க உக்காந்துக்கிட்டு எல்லாரும் கத்துக்குங்க. காட்டுக்குள்ள இருக்கும்போது எப்போதும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த முள்ளம்பன்றி மாதிரி. அது எப்படி எல்லா பக்கமும் தாக்குச்சுன்னு பாத்தீங்கல்ல? இப்போ மற்றவங்களுக்கு தெரியாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். மல்யுத்தம் போடவும் கத்துக்கணும். காட்டுல எங்கிருந்து வேணும்னாலும் ஆபத்து வரலாம், சரியா? அதனால எல்லா பக்கமும் கண்ணு வச்சுக்கணும். காட்டுல யாரையாவது தாக்கணும்னா தூரத்துல இருந்தே தாக்க கத்துக்கணும். எல்லா மிருகங்களும் எப்படி போகுதுங்கிறதையும் கத்துக்கணும். ஆபத்தான மிருகங்கள் கூடயும் எப்படி விளையாடுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பாத்தியா ஜக்கு, நாங்க எவ்வளவு அழகா இருக்கோன்னு. கோலு, கோலு. இளவரசி, நான் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்கன்னே தெரியல. எக்ஸாபா, நாங்க தயாரா இருக்கோம். பீம், ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நல்ல காட்டுவாசிக்கு தான் காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும். பீம், ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த பறவை உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது.